தமிழ் மொழியோடைய வரலாற்றில் இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் பல விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மர்மமான ஒரு முறையில் தான் இன்னும் இருக்குது. அதுவும் சொல்லப்போனால் லமோரியா கண்டம் பற்றின மர்மங்கள், பூம்புகார் பற்றின மர்மங்கள், இப்படி வந்து பல விஷயங்களை சொல்லலாம். இன்றைக்கி வந்து லமோரியா கண்டம் வந்து இருந்திருக்குமா இல்லையா, மதுரை மாநகரம் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற இந்த பல விஷயங்கள் வந்து இன்றைக்கும் அவிழ்க்கப்படாத முடிச்சுகளாக தான் இருக்குது. அந்த வகையில் இன்னும் அவிழ்க்கப்படாத முடிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் இல்லைனா தமிழ் மரபில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ன்ட்டு வரும்போது இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது தான். அது என்ன மர்மமான முடிச்சு அப்படின்னா ஆதித்த கரிகாலனுடைய கொலை தான். ஆதித்த கரிகாலன் வந்து எப்படி கொலை செய்யப்பட்டார், எப்படியெல்லாம் வந்து அதுக்கான வியூகங்கள் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மர்மமான ஒரு விஷயமாகவே இருந்தாலும் அவருடைய கொலைக்கு காரணமான நபர்கள் அப்படின்னு சொல்லி கல்வெட்டு, உடையான்குடி கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, சோமன், ரவிதாசன், பரமேஸ்வரன், அப்புறம் மலையூரை சேர்ந்த கிரம்ம விந்தன் அப்படிங்கிறவங்க தான் வந்து அவருடைய கொலைக்கு வந்து காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி உடையான்குடி கல்வெட்டு வந்து சொல்லுது. அதனுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க 4 பேருமே பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க 4 பேருமே வந்து ஆதித்த கரிகாலன் வந்து கொன்னதுக்கு முக்கியமான ரீசன்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச தரவுகள் அடிப்படையில் வர்றது. இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, ஆதித்த கரிகாலனுடைய கொலைக்கு, அதாவது ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு சோழ பேரரசுடைய ஒரு மன்னராகவே பெயர்க்க வேண்டிய நபர். அப்பேற்பட்ட நபருடைய கொலைக்கு ராஜராஜ சோழன் வந்து என்ன தண்டனை கொடுத்தாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க் பட்டன் அதை கிளிக் பண்ணி அதோடைய முழு டீட்டெயில்ஸையும் வந்து கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.